ஒரு மனுஷன் மேலே அந்த அபிஷேகம் வருகிற போது அறிவு வந்துருமா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும், புத்தி வந்துருமா, ஞானம் வந்துரும். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும், எதை எப்படி செய்யணுன்ற ஞானம் வரும், எங்க எதை பேசணுன்ற ஞானம் வரும், அறிவு வரும், புத்தி வரும். ஏன்னு சொன்னா தேவன் எதிர்பார்க்கிறவைகள். ஏன் உனக்கு இந்த அபிஷேகம் தரேன்னா, இந்த ஆவியானவர் வருகிற போது எதிலெல்லாம் நீ குறைவுபட்டிருக்கிறாயோ அவைகளெல்லாம் தந்து உன்னை நடத்துவான். இன்னைக்கு அபிஷேகம் இல்லை, ஞானம் இல்லை, ஞானமற்றவர்களை போலன்னு போட்டிருக்கிறது. காலத்தை உணர்ந்து கொள்ளவில்லை. தேவனுக்கு மகிமை. கடைசி காலத்தில் நிற்கிறோம். யுத்தங்கள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், யுத்தங்கள் அப்படியே சுத்தி நெருக்கி கொண்டு இருக்கிற ஒரு நேரத்தில் நிற்கிறோம். எந்த நேரத்தில் வேணாலும் என்ன நடக்கும்? ஒரு மாபெரும் யுத்தம் மூடும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மத்திய ஆகாயத்தில் அவருடைய சத்தம் கேட்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்துக் கொள்ளப்படுகிறதுக்கான நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. காலத்தை உணர்ந்து கொள்ளுகிறதுக்கான அந்த ஞானம் இல்லை, அறிவு இல்லை, புத்தி இல்லை. சொல்லுகிறார், உனக்கு இதெல்லாம் தேவை. மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு இதை தேவை. அவைகளை நான் உங்களுக்கு தந்தாக வேண்டும். அப்ப அவனை என்ன செய்கிறதை பார்க்கிறோம். தேவ ஆவியினாலே அவனை நிரப்புகிறார். எல்லாத்தையும் யோசிச்சு செய். ஏன்னா தேவனுடைய ஆலோசனை வருகிற போது ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள் உண்டாகும். கர்த்தர் தாங்க நம்ம கூட பேசணும், ஆண்டவர் தாங்க நம்மளை நடத்தணும். தேவனுடைய நடத்துதலுக்குள்ளாக நீங்க கடந்து போகணும்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னு சொன்னா, அவருடைய சத்தம் கேட்கிற அனுபவம். மத்தேயு 1:20 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். யோசேப்போடு கூட தேவன் பேசுகிறான். யோசேப்பு யோசித்துக் கொண்டு இருக்கிறான். எப்படி ஆகிலும் என்ன செய்ய வேண்டி இருக்கு சொன்னா, தனக்கு நியமிக்கப்பட்டவளை தள்ளிவிட்டு விட வேண்டும். அவனுடைய திட்டம் அதுதான், அவனுடைய யோசனை அதுதான். அவன் நீதிமானா இருந்தான். அவன் யோசித்தான், ஒன்னும் பேசாம சத்தம் காட்டாம இவைகளிலிருந்து நாம் விலகி கொள்ளலாம் என்று சொல்லுகிற போது தேவனுடைய சத்தம் அவனுக்குள்ளாய் வருகிறது. அவனோடு கூட ஆண்டவர் பேசுறார், இல்ல இல்ல, இது தேவ திட்டம், இது தேவனுடைய சித்தம். இந்த சித்தத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்தாக வேண்டும். வாசித்து பாருங்க அந்த வசனங்களை. நீங்கள் வாசிக்கிற போது அங்க அப்படிதான் போடப்பட்டிருக்கிறது. அவன் ஒன்றும் பேசாமல், ஒரு கேள்வியும் கேட்கலங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஒன்றும் எதிர் பேசல, ஒரு காரியத்தில் என்ன செய்யல, மறுப்பு சொல்லல. அவன் அப்படியே அவளை என்ன செய்தான் சொன்னா, சேர்த்து கொண்டு தன் வாழ்க்கையை நடத்துகிறான். போராட்டங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது. நீங்க 2ஆம் அதிகாரம்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் அவனோடு கூட இடைப்படுகிற நேரம், அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறார். இப்படிப்பட்ட சூழல்கள் வந்திருக்கிறது. ஆகையினால நீ என்ன செய்ய, நீ உன் மனைவியை பிள்ளையை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போன்னு சொன்னார். ஒரு வார்த்தையும் சொல்லலை, அப்படியே புறப்பட்டு போனான். நீங்க எவ்வளவு கேள்வி கேட்கிறோமே. ஆண்டவர் நம்மோடு கூட பேசினா என்ன செய்யறோம்? எத்தனை கேள்வி கேட்கிறோமே. இப்படியா, அப்படியா, எப்படி முடியுமா, எப்படி முடியும்? ஒரு கேள்வியும் கேட்கல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, தேவன் என்னை நடத்துவார், நான் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பேன், ஆவியானவர் அவனை நடத்தி கொண்டு போகிறார் என் வேதம் சொல்லுகிறது. எகிப்திலே இருந்த போதும் ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். எல்லா காரியங்களும் சரியாயிட்டது. மகனே, நீ திரும்ப என்ன செய்ய, எருசலேமுக்கு வான்னு சொன்னார். புறப்பட்டு வருகிறானே. இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே நீங்க யோசிச்சு பாருங்க, தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறதுக்கு எந்த அளவுக்கு தேவ சத்தம் கேட்கிறோம். ஆண்டவருடைய அந்த அபிஷேகம் என்ன செய்யணும் சொன்னா, உன்னை சகல சத்தியத்துக்குள்ள நடத்தும், உனக்கு தேவையானவைகளை தரும். ஏன்னா தேவனுடைய நோக்கம் ஏன் என் மேலே அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உணர்ந்து கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல ஆண்டவர் சாமுவேலோடு கூட பேசும்போது சொன்னார், நாளைக்கு பென்யமீன் தேசத்தான ஒரு மனுஷனை நான் உங்ககிட்ட அனுப்புவேன் ஐயா, அவனை எனக்காக நீ என்ன செய்ய, அபிஷேகம் பண்ணு. அவன் என்ன செய்வான் பாருங்க, என் ஜனத்தை பாடுகளுக்குள்ளாய், போராட்டங்களுக்குள்ளாய், அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்து பாடுபட்டு கொண்டு இருக்கிற என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு என்ன செய்வானா, விடுதலையாக்குமா. ஜனங்களுடைய முறையிடுதல் என்னிடத்தில் வந்து சேர்ந்து இருக்கிறது. தேவ பிள்ளைகளாய் நன்றாய் கவனியுங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டு இருப்பீர்களானால் நீங்கள் உத்தரவாதிகள். தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேலே கடந்து வந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு கூட்ட ஜனம் மன்றாடி கொண்டிருக்கிறது, ஆண்டவரே எங்களை தப்புவிப்பார் இல்லை, எங்களை விடுவிப்பார் இல்லை, எங்களுக்கு உதவி செய்வார் இல்லை, தெய்வமே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனம் தேவனை நோக்கி கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறது. அவர்களை விடுதலையாக்கும்படி திறப்பிலே நிற்கதா கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உண்மையில அந்த அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார்.